திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்க தியானிக்க வேண்டிய வேதவசனங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசையர் 3:24. உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். எபேசியர் 5:33. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். மார்க்கு 10:9. ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசையர் 3:13. இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 3:14. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பேதுரு 4:8. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:11. என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆதியாகமம் 2:24. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5:25. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ரோமர் 13:8. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். 1 பேதுரு 3:7. ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 3:12. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. பிரசங்கி 4:10. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 18:22. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:29. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்புழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர் 13:4-5. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த வேளையிலும் என் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் எனக்கு கொடுத்த என் வாழ்க்கை துணைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முதன்மையிடம் கொடுத்து உம்மை பின்பற்றி வழிநடக்க உதவி செய்யுங்க. என் கணவனிடம் என் மனைவியிடம் அன்புடனும் பாசத்துடனும் நட்புடனும் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்கள் உறவில் உள்ள கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவியை நீக்கி போடுங்க. சாத்தானின் சூழ்ச்சிகளில் விழுந்து விடாதபடி ஒருவருக்கொருவர் உண்மையாகவும் தாழ்மையாகவும் வாழ கிருபை செய்யுங்க.
சில நேரங்களில் அவர்களின் எண்ணங்களையும் செயல்களையும் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் போதெல்லாம் அதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் உதவி செய்யுங்க. ஒரு குடும்ப தலைவியாக என் குடும்பத்தை சரியான பாதையில் வழிநடத்த எனக்கு ஞானத்தை தாங்க. எங்கள் திருமண உறவை ஆசீர்வதித்து உம்முடைய பெயருக்கு மகிமை சேர்க்கவும் உம்முடைய வழிகளில் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.